எலுமிச்சம்பழ சாதம் டேஸ்ட்டாக எப்படி வாசனையாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி லேசாக செவக்க வறுத்துக்கோங்க. அது வறுபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் கலந்து அதையும் லேசாக அந்த பாத்திரத்திலே வறுத்துக்கோங்க. இதை வறுத்துட்டு மிக்ஸி ஜார்லேயோ அல்லது மாட்டர்லேயோ போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 டம்ளர் சாதம் போடுறீங்க அப்படின்னாக்கா 3 எலுமிச்சம்பழம் தேவைப்படும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இந்த இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலந்துக்கோங்க தேவையான அளவு. நான் 1 டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன். இது கலர் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்காங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும், நீங்கள் ஒரு கைப்பிடி ரெண்டும் சேர்த்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை லேசாக வறுத்துட்டு அதில் இந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கோங்க. போட்டு லேசாக வதக்கினா போதும். வதக்கின உடனே இந்த ஜூஸு நம்ம கலந்து வச்சுருக்கிறத அதில் ஊற்றி அடுப்பை உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இதை கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சுது அப்படின்னாக்கா சாதத்தில் கசப்பு தெரியும். இன்னொன்று இந்த எலுமிச்சம்பழத்தோட சத்தும் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் கொதிக்க விடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கர்லேயோ இல்லாட்டி நீங்கள் வடித்து வச்சுருக்க சாதத்தையோ ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இந்த வெந்தயம் பெருங்காயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத 1 டீஸ்பூன் அளவு தாராளமாக எடுத்து அதில் தூவிட்டு இந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த எலுமிச்சம்பழ சாறை நீங்கள் அதில் ஊற்றணும். ஊற்றி மெதுவாக கலந்து விடணும். சாதம் சூடாக இருந்ததுன்னாக்கா ரொம்ப கலந்து ஒரு மாதிரி கெட்டியாயிடும் சாதம். நீங்கள் இப்படி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கலந்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. ரொம்ப எண்ணெய் விட்டிங்கன்னா இந்த சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். அதனால் அளவாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற சாருக்கு அந்த எலுமிச்சம்பழ சாருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சாதம் போட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த காய்ச்சி வச்சுருக்கிற அந்த ஜூஸையும் இதில் கலந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த பழத்தோட எலுமிச்சம்பழத்தோட அவுட்டர் ஸ்கின்னு தோலோட கலரில் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இந்த எலுமிச்சம்பழ சாதம் இருக்கும். இதுக்கு ஒரு சிக்கன் சுக்கா அல்லது மட்டன் சுக்கா இல்லைன்னா ஒரு காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.